அவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் தளபதி ரொம்ப நல்லவர் தான். அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து கேன்சல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளோ தெரியல, அது அவங்களோட பர்சனல் விஷயம் இல்லை, அதை பற்றி பேசணும்னு எனக்கு எதுவும் இல்லை. இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? இப்போ அந்த டிவோர்ஸ் மேட்டர் அந்த சொல்கிறதுனால மேபி அவர் இப்போ நிறைய பிரச்சனையில் இருக்கார். அவரை வந்து எல்லாருமே பிளைண்ட் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட ஏஜுக்கு நான் பார்த்துருக்கேன். அதால் சொல்கிறேன் சுச்சுவேஷன்ஸ்லாம். தெரியல. இல்லை பீப்புள் சப்போர்ட் குறையும் நினைக்கிறீங்களா இந்த விஷயத்தினால? நோ வே, அதிகமாக தான் ஆகும். அவங்களுக்கு சப்போர்ட் தான் அதிகமாகும், கம்மியெல்லாம் ஆகாது. சேர்ந்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ்லாம். ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, என் பையன் பெரியவன். அது என்னோட இடத்துல இருந்து பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸ்லாம் இருக்குல்ல, மீடியா மூலமா நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. இது ஒரு தவறுதலான முன்னுதாரணமாயிட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சிஎம் ஆகிறவரை இது மாதிரி பண்ணாது, தப்பாக தானே இது ஆகும். இல்லை அது அவங்கவுங்க இப்போ லைஃப்பில் என்ன மாற்றம் அவங்களோட சொந்த விருப்பம். அதை பற்றி பப்ளிக் லைஃப்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு முன்னாடியே இருந்தது இல்லை, சில இப்போ அரசியல் வரத்துக்கு முன்னாடியே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் புதுசும் ஒன்றும் இல்லை. அவர் அரசியல் என்னன்னே புரியல. அவர் வந்து எதை பற்றியும் பேச மாட்டேன்றாரு. எதுவாக ஒரு வியூ சொல்லணும், ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு. பார்க்கலாம், இன்னும் 1 மாதம் இருக்குது, என்னவா சொல்கிறாரான்னு பார்க்கலாம்.